வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் February 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, வில்லி வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோவோட காரு கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வில்லி கிட்ட சவால் விட்டுருந்தாங்கல்ல, அதை யோசிச்சு பாக்குறாங்க. இவன் நினைச்ச மாதிரியே அந்த இடத்த காசு கொடுத்து வாங்கிட்டான். இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நம்ம அக்கா கிட்ட போய் சொல்லுவோம் இந்த விஷயத்த. அக்கா எப்படியும் வரக்கூடாது அப்படின்னு நேரா அவங்க அக்காவை பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சியை பார்த்து, சொல்லிடி, என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமாடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த டிரைவர் பையன் இன்னைக்கு என்கிட்ட என்ன தெரியும்னா சொன்னா, கண்டிப்பா நாளைக்கு சில திறப்பு விழாவுக்கு நீ வருவ அப்படின்னு என்கிட்டயே சொல்றான். அக்கா, எனக்கு என்னமோ அவன் உன்னை கண்டிப்பா வர வச்சிருவான் அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, ஒருவேளை அந்த சில திறப்பு விழாவுக்கு நீ வந்துட்ட அப்படின்னா அவனோட அந்த அம்மாவோட சிலைக்கு நான் டெய்லி கூட்டி பெருக்கி விளக்கு கொளுத்தணும் 10 நாளைக்கு அப்படின்னு சொன்னான். ஒருவேளை நீ அங்க வரல அப்படின்னா அவன் இந்த வீட்டை விட்டு போயிடுறதா என்கிட்ட சவால் விட்டுருக்கான். இதை கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னது, உன்கிட்ட அப்படி ஒரு சவால் விட்டானா? அவன் அந்த சவால் விட்டது நல்லதா போச்சு. அவன் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற அந்த சிலை திறப்பு விழாவுக்கு போக போறது கிடையாது. நாளைக்கு அவன் கண்டிப்பா அவமானப்பட்டு தான் நிக்க போறான் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வில்லி. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, எப்படியும் அக்கா கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். கண்டிப்பா அக்கா நாளைக்கு நடக்க போற அந்த சிலை திறப்பு விழாவுக்கு போக போறது கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா அவங்க மயிலு கிட்ட எப்படியோ அந்த இடத்த நம்ம மீட்டாச்சு, அந்த இடத்தையும் இப்ப சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன்கள் 2 பேருமே, எப்படியாவது அந்த இடத்த நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும், எழுதி வாங்கின பிறகு அந்த இடத்துல அவன் எந்த அளவுக்கு சாமி கும்பிடாதபடி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம். ஆனா அவன் புத்திசாலித்தனமா அந்த இடம் நமக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, ஆமாடா மவனே, நம்ம நினைச்சது ஒன்னா இருக்கு, நடந்தது ஒன்னா இருக்கு, இப்போ என்னடா பண்றது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, என்ன நடந்தாலும் சரி அங்க கண்டிப்பா அந்த சிலை திறப்பு விழா நடக்கவே கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சொல்றாரு, வில்லன், மவனே, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதன்படி பண்ணலாமா? அதுக்கு சிவனாடி சொல்றாரு, சித்தப்பா சொல்லுங்க, இந்த நேரத்துல என்ன யோசனை இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, இருடா மவனே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு போன் பண்றாங்க. அவர்கிட்ட, இங்க பாரு, ஒரு முக்கியமான வேலையா உன்கிட்ட உள்ள ஆபத்தான பொருள் எனக்கு தேவைப்படுது, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டியோட வீட்டுக்கு அந்த ஆபத்தான பொருளை கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு நேரா சிவனாண்டி கிட்ட காமிச்சு, சார், நீங்க கொண்டுட்டு வர சொன்னீங்கல்ல, நான் கரெக்டா கொண்டுட்டு வந்துட்டேன். அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரியா, கரெக்டா டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேல்ல? அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் கரெக்டா நாங்க டைம் பிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, முத்து சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் வெளியில சொல்லக்கூடாது. அப்படி வெளியில சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க சார், என்ன ஆனாலும் சரி இங்க நடக்கிற பிரச்சனைய நான் கண்டிப்பா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதனால எனக்கும் தானே ப்ராப்ளம். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் சித்தப்பா, செம்ம பிளான் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு எப்படியும் ரொம்ப சந்தோஷமா சிலை திறப்பு விழா கொண்டாடலாம் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கே அந்த சிலை திறப்பு விழா நடக்கவே கூடாது அப்படின்னு
ரெண்டு பேருமே அந்த ஆபத்தான பொருளை கையில எடுத்து ஒரு பேக்குக்குள்ள வைக்கிறாங்க. பேக்குக்குள்ள வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாம அந்த அபிராமியோட சிலை கிட்ட போறாங்க. அங்க போய் அபிராமியோட சிலைக்கு பின்னாடி கரெக்டா அந்த ஆபத்தான பொருளை வைக்கிறாங்க. வச்சுட்டு யாருக்கும் தெரியாம வெளியில வராங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா கரெக்டா அங்க வச்சிட்டீங்களா? அதுக்கு அவரு சொல்றாரு, மவனே அதெல்லாம் கரெக்டா வச்சுட்டோம். கண்டிப்பா யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த டிரைவர் பையன் நாளைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்காக திறப்பு விழா கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிறானா? கண்டிப்பா அவன் நினைச்சது நடக்க போறது இல்லடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா மயிலு கிட்ட கண்டிப்பா நாளைக்கு சிலை திறப்பு விழா கொண்டாட விடாதபடி ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. சோ அதை நிறுத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில ட்ரை பண்ணணும். அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல சின்னத்தை தான் கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சவால் விட்டுருக்காங்க இல்லையா? சோ அவங்க கண்டிப்பா ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அவங்க இந்த வீட்லயே தானே இருக்கிறாங்க. கண்டிப்பா இங்க இருந்து அவங்க எங்கேயுமே போகவே இல்லை. அதனால நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, என்னங்க எப்படியாவது அந்த சிலை திறப்பு விழாவை தடுக்கணும். ஒருவேளை அந்த சிலை திறப்பு விழா நடந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன அடிமையா அந்த இடத்த கூட்டி பெருக்க சொல்லுவான். நான் கண்டிப்பா போக மாட்டேன். எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற அந்த சிலை திறப்பு விழாவுக்கு ஒருவேளை ஈஸ்வரி வந்தாலுமே அவன் ஏதாவது பிளான் பண்ணி வர வச்சாலுமே அங்க சிலை திறப்பு விழா நடக்காது. நடக்காதபடி நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கேன். நீ மட்டும் என்ன பண்றன்னா அந்த சிலைக்கு பக்கத்துல நிக்காம கொஞ்சம் தூரமா நின்னுக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. உடனே அவங்க கேக்குறாங்க, என்னங்க அப்படி பண்ணிருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் தரமான சம்பவம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த டிரைவர் பயலால கூட கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு சிலை திறப்பு விழா நடக்க போறதே கிடையாது. நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் மாடிக்கு போயிட்டு ஒரே யோசனையா இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதோட வில்லிக்கு சரியான சந்தோஷம். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க ஏதோ முயற்சி பண்ணாங்க அப்படியே விட்டுருவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த டிரைவர் பையன் அவங்க அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அக்காவை வர வச்சு பிறந்த நாளை கொண்டாடிடுவானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்னங்க பண்றது? அவரு சொல்றாரு, இங்க பாரு, கண்டிப்பா நாளைக்கு அந்த பிறந்த நாள் நடக்காது. கண்டிப்பா நம்ம நினைச்சதுதான் நடக்கும். நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மயிலும் பேசிக்கிறாங்க. மயில சொல்றாரு, சகல எப்படியோ நாளைக்கு இந்த விழாவை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது பிரச்சனை நடக்கும். என்ன சகல பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, எதுக்கும் நான் அதிகாரிங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மயிலும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்ல நண்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி நாளைக்கு அம்மாவோட பிறந்த நாள், அதனால ஒரு இடத்துல அம்மாவுக்காக செலவச்சு திறப்பு விழா வைக்க போறோம். கண்டிப்பா அந்த திறப்பு விழாவை நிறுத்துறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்த ஒரே ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டா தேவலாம். அந்த இடத்துல வேறு எதுவும் ஆபத்தான பொருள் இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டா தேவலாம். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி கண்டிப்பா வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகாரிங்களை அனுப்புறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. சரவணன் நேரா அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க அம்மாவோட சிலையை ஓப்பன் பண்ண போறான். ஒரு நல்ல விழாவை கொண்டாட போறான். ஆனா அவன் அந்த விழாவை கொண்டாட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிரிகள் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த இடத்த போயிட்டு ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க போய் பார்த்துட்டு வரோம். அதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிங்க வந்துட்டு நேரா அந்த விழா நடக்கிற இடத்துக்கு வராங்க.
மயில் அதிகாரிங்களை பார்த்து, வாங்க சார், நீங்கள் வருவீங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதிகாரிகளும், சார் இது மாதிரி சரவணன் சார் இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு 4 பக்கட்டும் போயிட்டு செக் பண்ணுறாங்க. எல்லா பக்கட்டும் போய் செக் பண்ண பிறகு எந்த இடத்துலையுமே அந்த ஆபத்தான பொருளை கண்டுபிடிக்கவே முடியலை. அதிகாரிங்க அங்கேருந்து வந்து ஹீரோ கிட்ட, சார் நாங்கள் எல்லா இடத்தையும் தரவாக செக் பண்ணிட்டோம், ஆபத்தாக நினைக்கிற மாதிரி இங்கே எந்த வித பொருளும் இல்லை, ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் சார், எதுவும் தப்பான விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வர சொன்னேன், அமைச்சர் வேற வராங்க அப்படி இல்லை, அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்ல. அதிகாரி சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது சரிதான், அமைச்சர் வர இடம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஸோ இந்த இடத்துல எந்த வித ஆபத்தான பொருளும் இருக்கக்கூடாதுல்ல, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அவங்க எல்லாரும் போனதும் மயில் சொல்கிறாரு, சகல அதான் இங்கே எந்த வித ஆபத்தும் இல்லை அப்படின்னு தரவாக செக் பண்ணிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் இன்னும் குழப்பத்திலே இருக்கீங்க? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது, இங்கே ஏதாவது ஆபத்தான பொருள் இருக்குமோ அப்படின்னு ஒரே சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கு மயில் சொல்கிறாரு, சகல நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அம்மா அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எந்த வகையிலையும் தவறான விஷயம் நடக்க விட மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் அம்மா எப்போவுமே எனக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு வராரு. அப்போ ரேவதி நேராக அவங்க ஹீரோ கிட்ட போயிட்டு, அம்மா கிட்ட நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனால் அம்மா ரொம்பவே பிடிவாதத்தில் இருக்காங்க, கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க, உங்கள் அம்மாவை இதனால இழந்தீங்க, உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு எந்த விதிகளையும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல, அவங்க அம்மா இறந்தது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது, ஆனால் நீங்கள் இறந்ததை பற்றி, நீங்கள் உங்கள் அம்மாவை இழந்ததை பற்றி கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலையே இல்லை. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, அத்தை வந்து இப்போதைக்கு சின்னத்தை சொன்னதை வச்சு தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கு உங்கள் மேலே எங்கள் மேலேயோ எந்த வித கோபமும் இல்லை, கண்டிப்பாக அத்தை வந்துட்டு ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம குடும்பமும் ஒன்று சேரும், இது எல்லாமே கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கும், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நாளைக்கு சிலை திறப்புக்கு வருவாங்களா? ஹீரோ சொல்றாரு, அதுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன், நாளைக்கு நடக்க போற அந்த சிலை திறப்புக்கு அத்தை கண்டிப்பா வருவாங்க, அவங்க வர வைக்கிறதுக்கான வழியும் எனக்கு தெரியும். இது கேட்டதும் ஹீரோயினும், சரி ஏன் புருஷனாச்சே, எல்லாமே நீங்க பக்காவா தான் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஸ்மைல் பண்றாரு. அதுக்கப்புறம் வில்லி வந்துட்டு மாடியில ஒரே குழப்பமாயவே நின்றுட்டு இருக்காங்க, எப்படியும் அவன் நாளைக்கு சிலை திறப்பு விழா கொண்டாட போறான், என் புருஷன் ஒரு நல்ல ஏற்பாடை பண்ணி வச்சிருக்காரு, அதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா என்ன பண்றது? ஒருவேளை அந்த டிரைவர் பையன் அக்காவை வர வச்சு சிலை திறப்பு விழாவை நிறைவேற்றிட்டான் அப்படின்னா அவன் அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு நான் அந்த இடத்துல கூட்டணும், பெருக்கணும், விளக்கு கொளுத்தணும், கண்டிப்பா என்னால முடியாது, அவங்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க வில்லி. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, நாளைக்கு நடக்க போற அந்த திறப்பு விழாவுக்கு நம்மளை வர வைக்கிறதுக்காக அவன் ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவான், அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நாளைக்கு நடக்க போற அந்த திறப்பு விழாவுக்கு நான் போகவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி சிலை திறப்பு விழா வைக்க போறோம், நீங்க வந்து திறந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, உங்க அம்மா எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க, அங்க நான் வராம இருப்பேனா, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நீங்க லைக் பண்றது தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க.